Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது banking level questions. Okay, so REPCO bank-ஆக எல்லா செஷன்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செஷனை வந்து ஒண்ணுமே விடாதீங்க பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்காக தான் நாங்க எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் ஒரு டெஸ்ட் போடுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அப்படியே கம்ப்ளீட்டா பார்த்துக்கோங்க. எப்படி போடுறாங்க, புது விஷயங்களை எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே நமக்கு இங்க கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ கோயிங் இன் டு த செஷன். ஸோ ஸ்டார்டிங்ல நமக்கு வி ஹேவ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ நார்மலா வந்து க்ளோஸ் டெஸ்ட் இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன், ஒரு வாட்டி வந்து படிச்சுக்கோங்க உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்றத, அதுக்கப்புறமா போட ஆரம்பிங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதை வந்து எப்படி வரும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும். டைரக்டா நம்ம போயிட்டு எக்ஸாம்ல போடலாம்னு நினைச்சா 25 நிமிஷம் ஃபுல்லா முடிஞ்சிரும். சரியா? ஸோ 40 கொஷின்ஸ் இருக்குன்னும் பொழுது ஆல்ரெடி அது எப்படி பண்ணலாம், எப்படி வந்துட்டு நம்ம கரெக்டா போட முடியும் அப்படின்ற வியூஸ் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, சரி. ஸோ லெட் ஸ்டார்ட். 6 villagers have died in a dash uch tragedy in Saran district in Dry Bihar, the district administrator said on Wednesday. Okay, so இங்க வந்து இறந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இதோட பேர் என்னன்றது தெரியும். பட் இங்க நான் ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இட் இஸ் அ ஆல்கஹாலிக் ட்ரிங்க். ஓகே, சரி. ஸோ அதை வந்துட்டு தே ஹாவ் டேக்கன் இட், ஐ திங்க் ஸோ. ஹூச் ட்ராஜடினால 6 people have died. ஓகே, சரி. ஸோ இதுக்கு வந்து அந்த பிளாங்க்ல நம்ம என்ன போட முடியும்? சஸ்பெக்டட், கான்ஃபிகர்ட், டிஸ்கிரைப்ட், எலினேட்டட் அண்ட் எக்ஸ்பேண்டட். ஸோ தீஸ் ஆர் த 5 வேர்ட்ஸ். ஸோ நமக்கு இதுல சஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டவுட்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம்ல. ஸோ கான்ஃபிகரேட்டட்னா இது நமக்கு இந்த பேசேஜ்லயே வராது. சம்திங் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷன் பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லியிருக்கலாம். ஸோ டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா இதை எஸ்ஏ ரிலேட்டடா இருந்தா சொல்லலாம். இல்லாட்டி என்ன நடந்திருக்குன்றத பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இங்க வந்து நமக்கு இறந்திருக்காங்க, இங்க இந்த கான்டெக்ட்ல பேசும்பொழுது என்ன வேர்டு வரும்? சரியா? அதுதான் நம்ம யோசிச்சுட்டே படிக்கணும். எலினேட்டட்னா டு செட் அபார்ட் சம்திங். ஓகே, ஸோ ஒரு விஷயத்த நம்ம தனியா வச்சு பாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லலாம், செப்பரேட் பண்ணி பாக்குறோம்ட்டு. ஸோ எக்ஸ்பேண்டட் இஸ் நம்ம விரிவா தெரிஞ்சுக்கிறது. அப்ப இங்க நமக்கு என்ன வரும்? இட் இஸ் obviously first option, which is suspected. Okay, next one. So however, villagers told media persons that at least 20 people have died in dash villages. So 20 people have died in more 20 நம்மோடு நிறையா அதை வந்து இங்க வில்லேஜஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு ப்ளூரலா தான் நம்ம ஒரு விஷயத்த அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண முடியும். அப்ப என்னவா இருக்கும்? ரெஸ்ட்ரிக்டட், ஆம்பிகுயஸ். ஆம்பிகுயஸ்னா which is not clear. ஓகேயா? ஆம்பிகுயஸ்னும் பொழுது வேகா இருக்கு, கிளியரா இல்ல, இந்த மாதிரி அப்ஸ்கியூர், அந்த வேர்ட் எல்லாமே இதோட சினோனிமா யூஸ் பண்ணலாம். ஸோ செவரல்னும் பொழுது நிறையா, ஜென்ரல்னு நீங்க சொல்றீங்கன்னா இங்க வில்லேஜஸ்னும் பொழுது இங்க வந்து நம்ம யூஸ் பண்ற அட்ஜெக்டிவ் வந்து ஒரு மெனி, செவரல் அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். புரியுதா? சோ இம்ப்ராப்பர்னா ஒழுங்காவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க என்ன தேவை? நிறைய பேர் இறந்திருக்காங்க நம்ம பொழுது 20 people நம்ம பொழுது it is several, which is option 3. Next one. So 3 people have been taken into custody, prohibition exercise and registration minister Sunil Kumar said. Okay, so family members told media persons that the victims had, so had பக்கத்துல என்ன தேவை நமக்கு? V3 தேவை. ஓகேயா? சரி. so V3 தேவைனா இங்க வந்து கரெக்டா C ஆப்ஷன் தான் போடுறீங்களான்னு இங்கேயும் பாத்துக்கோங்க. கொஸ்டின்ல சம்டைம்ஸ் ஆல்பபெட் வேற ஏதாச்சும் கொடுத்திருக்கலாம். ஓகே, சரி. so இங்க வந்து reduced, cut down பண்ணிருக்காங்க, enlarged, gone and grow. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டெலிட் பண்ணலாம், எலிமினேட் பண்ணலாம். 5 போயிரும், 2வும் போயிரும், பிகாஸ் நமக்கு V1ல தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெடியூஸ்ட் இருக்கு, என்லார்ஜ்னா பெருசா இருக்கு, கான் இருக்கு. டு த டொய்லா வில்லேஜ். ஸோ இட் இஸ் அ பிளேஸ், ரைட்? அப்போ என்ன சொல்வீங்க? obviously it is gone. okay, so gone to இந்த particular place ன்னு சொல்லலாம். okay, so next one. ஸோ எப்படி அந்த கதையை படிச்ச பிறகு என்ன வேர்டு வரும்ன்றதை நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்களா, அது ஃபுல்லா நாலேஜ் கிடைச்சா மட்டும் தான் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ எது வரையும் முடிச்சோம்? இங்க அண்டர் த இஷுப்பூர் பிளாக் இன் சப்ரா ஆன் மண்டே நைட் அண்ட் டேஷ் லிக்யூர். ஸோ வாட் தே டிட், என்ன லிக்யூர் இது பண்ணியிருக்காங்க? டிசுவேடட், கன்சியூம்ட், சஜஸ்டட், opposed and preferred. dissuadedனா என்னது? it is a persuaded உடைய antonym. persuadeனா ஒருத்தவங்கள தூண்டுறோம். சரியா? dissuade பண்றோம்னா தூண்டுதல் இல்லாம நார்மலா அவங்கள விட்டுடுறதுக்கு சொல்லுவாங்க. சோ இந்த நெகட்டிவ் வேர்டை லிக்யூர் கன்சியூம் பண்ணிருக்காங்கன்றதுக்கு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, சோ நார்மலா லிக்யூரை எடுத்திருக்காங்க. இப்ப நான் சொல்லும் பொழுதே அந்த ஃப்ளோ கிடைச்சதுல, so they have taken it அப்படின்னும் பொழுது they have consumed, which is option 2. ஓகேயா? சோ அதுதான் இந்த பிரச்சனைக்கே ப்ராப்ளமே. நெக்ஸ்ட், the condition deteriorated on, deterioratedனா என்னது?
டிட்டாரியேட்டடுக்கு நான் நிறைய வாட்டி நிறைய மீனிங் சொல்லியிருப்பேன், சினோனிம்ஸ் கூட சொல்லியிருப்பேன். டிவாஸ்டேஷன், டிசாஸ்டர், ஒரு கேட்டஸ்ட்ராஃபி, பேரழிவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அழிவை ரிலேட் பண்ணும்பொழுது டிட்டாரியேட்டட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஆன் டியூஸ்டே அண்ட் 5 of them died the same night while others dashed their lives on Wednesday morning, said a family member of one of the deceased. Okay, so இந்த மாதிரி ஆனவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இறந்துட்டாங்க. and affected, caused, began and lost. So what has happened actually, நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லும்போது சில பேர் வந்து முன்னாடி இறந்துட்டாங்க, சில பேர் வந்து they have lost their life, which is option 5 தான் நமக்கு ஆன்சர். ஸோ கான்டெக்ட் ஆஃப் த க்ளோஸ் டெஸ்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம வந்து என்ன வரும் அங்க வேர்டுன்றத ப்ரிடிக்ட் பண்றதுக்கு காரணமே என்னது, என்ன அங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரி எதை பேஸ் பண்ணிருக்கு, இல்லாட்டி அங்க கண்டென்ட் எதை பேஸ் பண்ணிருக்குன்றத வச்சுதான் போட முடியும். சரியா? நெக்ஸ்ட் we are going into parajumbles. ஓகே, ஸோ parajumbles போடும்பொழுது நிறைய க்ளூஸ் வந்து தேடுங்க. க்ளூஸ் தேடினா மட்டும்தான் போட முடியும். ரொம்ப ஈஸியா தான் நமக்கு ரெப்கோ பேங்க்ல இருக்கும். சரியா? ஸோ போயிட்டு ரொம்ப டஃபா இருக்குன்னு பார்க்க வேண்டாம், ஈஸியா இருக்குன்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ இங்க நமக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க, 6 sentences இருக்கு. ஸோ we are gonna arrange it. Okay, so as soon as the 0 hour began, Congress leader of the House, Adhir Ranjan Chaudhary, demanded a discussion on. So will it be a ending sentence? கண்டிப்பா கிடையாதுல. ஸோ as soon as நடுவில் ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்ல முடியும். ஸோ ஏதோ சொல்ல முடியாது பிகாஸ் இங்க வந்து 0 hour அப்போ ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் படிக்கலாம். The India-China border situation and gave the example of late former Prime Minister Jawaharlal Nehru. ஸோ ஏதோ ஒன்று பேசும்பொழுது இந்த எக்ஸாம்பிள ஜவஹர்லால் நேரு பத்தி பேசியிருக்காங்க. லேட்டுன்னும் பொழுது என்ன அர்த்தம், லேட்டுக்கு 2-3 நம்மளுக்கு மீனிங் இருக்கும். ஒன்று இறந்து போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது அந்த பர்சனை பத்தி பேசும்போது லேட்டுன்னு சொல்லுவோம், இல்லை லேட்டா வந்துட்டோம் அப்படின்னும் பொழுது நம்ம லேட்டுன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, த அப்போசிஷன் பார்ட்டிஸ் வாக்ட் அவுட் ஆஃப் த போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் வெனஸ்டே ஆஃப்டர். ஸோ 2 பார்ட்டியை பத்தி பேசியிருப்பாங்களா இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு போத் பார்ட்டிஸ், அப்போசிஷன் பார்ட்டிஸை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. மைட் பி அன் இன்ட்ரோடக்டரி. ஸோ சென்டென்ஸ் இப்படி ஆரம்பிக்குது. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷனை அட்டாச் பண்ற மாதிரி இருக்கு. இங்க கேப்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஆண்ட்னு வருது. ஸோ கேவ் த எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸா இருக்கலாம், நவுன் ஃப்ரேஸா நமக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் படிக்கலாம். த கவர்மெண்ட் டிக்ளைன் டு அலவ் அ டிஸ்கஷன் ஆன் த இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ. ஸோ ஹியர் ஆல்சோ த சேம் சிச்சுவேஷன். இங்கேயும் வந்துட்டு கவர்மெண்ட் டிக்ளைன் பண்ணிருக்காங்க இந்தியா சைனா பார்டர் இஷ்யூவோட டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன் த லோக்சபா த வாக் அவுட் வாஸ் லெட் பை த காங்கிரஸ் லீடர் சோனியா காந்தி. ஓகே, ஸோ இங்க வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் வாக்ட் அவுட், இங்க வந்து த வாக்ட் அவுட். அப்ப இது சொன்ன பிறகுதான் நம்ம இத சொல்ல முடியும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கணும். சரியா? பிகாஸ் த வாக் அவுட் அப்படின்னும் பொழுது எதை மீன் பண்றாங்க, ஆல்ரெடி ஒரு விஷயத்த பேசியிருக்காங்கல்ல, அந்த வாக் அவுட்டை பத்தி பேசுறேன்னு பொழுதுதான் நம்ம தவை குறிச்சு பேசுவோம். ஓகே, ஸோ allowing a discussion in the Lok Sabha on the India-China war in 1962. Okay, so which will be the introductory after reading all these sentences? என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சியை நம்ம இன்ட்ரோடக்டரியா எடுக்க முடியும். ஏன்னா வந்து நார்மலா அப்போசிங் பார்ட்டிஸ் வந்து வாக்ட் அவுட் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆன் வெனஸ்டே ஆஃப்டர் சம்திங் ஹேப்பன்ட். ஓகே, ஸோ அந்த சிச்சுவேஷன் என்னன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆஃப்டர், okay, so houses of the parliament on Wednesday after the government declined to allow a discussion on India China border issue. அப்போ அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயம். ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு டிக்ளைன் பண்ணதுனால they have walked outன்றத சொல்லலாம். அப்போ C and D is paired. ஸோ இது ஓரமா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, C இன்ட்ரோடக்டரியா வர வாய்ப்பு இருக்கு and C and D is pairedன்றதும் தெரியும். அடுத்தது இப்போ A படிச்சோம்ல, A படிக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன், and இருக்கு. ஸோ அதனால ஏதோ ஒரு நவுன் ஃப்ரேஸா இருக்கலாம்னு சொன்னேன். கேவ்ன்றதும் V2, இங்கேயும் V2 தான் கொடுத்திருக்காங்க. So as soon as the 0 hour began, Congress leader of the House, Adhir Ranjan Chaudhary, demanded a discussion on the India-China border situation and gave the example of late former Prime Minister Jawaharlal Nehru பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரொசீட் பண்ணி இன்னும் சென்டென்ஸ் இருக்கு where A and B is paired. ஓகேயா? ஓகே, ஸோ அதை பத்தி சொல்லியிருக்காரு ஜவஹர்லால் நேரு.
ஓகே, ஸோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது அலாவிங் அ டிஸ்கஷன் இன் லோக்சபா ஆன் த இந்தியா சைனா வார் இன் 1962. ஓகே, ஸோ அப்போ ஜவஹர்லால் நேருன்னும் பொழுது பிக்கு அப்புறம் நம்ம எஃப் போடலாம். அப்போ இது எல்லாமே சீக்வென்ஸ்டா இருக்கு. இப்போ நமக்கு இன்ற ஆப்ஷன் மட்டும் எங்க போடணும்னு தெரியணும். இங்க வருமா இல்ல இங்க வருமா? இ என்ன கொடுத்திருக்காங்க? இந்த லோக்சபா the walkout was led by Congress leader Sonia Gandhi. As soon as the 0 hour began, Congress leader of the house வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேயா? ஸோ அதோடைய அக்செப்டன்ஸ் இல்லாததுனால தான் she has walked out. அப்ப எங்க பாயிண்ட்டை வந்து she has made இங்க வந்து நம்ம சொல்லலாம். அப்ப ஏக்கு முன்னாடியே வருது. அப்ப சி இன்ட்ரோடக்டரியா இருக்கு, டி அதுக்கப்புறம் வரும்னா EABF, which is the exact sequence for this particular parajumble. Okay, so let's answer the questions. So கீழ வந்து first sentence என்ன கொடுத்திருக்காங்க? Option C, which is fourth option. Okay, next one. So second sentence என்ன கொடுத்திருக்காங்க? Option D, which is first option. Next one. Fifth sentence என்ன கொடுத்திருக்காங்க? Option B, okay, which is fifth sentence, fifth option. Next one. Third sentence என்ன கொடுத்திருக்காங்க? E கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் 1 வரும். ஓகேயா? சிக்ஸ் சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் 5, which is F. ஓகேயா? Okay, so let's move to the next question. So next topic வந்திருக்கு. நமக்கு fillers கொடுத்திருக்காங்க. So fillers கொடுக்கும் பொழுது நமக்கு vocabs related இருக்குன்னா இங்கே ஸ்ட்ராங்கா இருங்க. இல்ல grammar related இருக்குன்னா grammar rules எல்லாத்துலயுமே நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். So இங்கிலீஷ்ல grammar rules தெரிஞ்சாலுமே you will have lot of exemptions. Okay, so இந்த விஷயங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா lot of solving. Okay, practice பண்ணும் பொழுது ஏன் இந்த ரூல் வரல அப்படின்னு கீழே வந்து ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் எதுக்காக அது வந்திருக்குன்றது நமக்கு தெரியும். கிராமர் ரூல்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே விஷயத்த எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணாம கூட இருப்பாங்க. அது ஏன்றது நீங்க நார்மலா தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, so let's read this. Chief Minister Nitish Kumar blamed the opposition BJP legislator when they dashed the issue in the assembly. Okay, so அங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். So இங்க வந்து you have a past form, right? blamed ன்னு சொல்லிருக்காங்க. So இங்க when அது டைம் குறிச்சு பேசும்பொழுது when சொல்வீங்க. ஓகே, தே சொல்லியிருக்காங்க. அப்ப யூ நீட் அ verb which is in past form. சரியா? ப்ளூரல் verbன்றது இங்க தேவையில்லை, ஏன்னா பாஸ்ட்ல தான் இங்க பேசியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ரேஸ் இருக்கு, ரோஸ் இருக்கு, ரேஸ்ட் இருக்கு, ரேசிங், ரேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூ நீட் வாட்? நமக்கு இங்க பாஸ்ட் தான் தேவை. அப்ப பாஸ்ட் தேவைன்னா ரேஸ் போயிடும், ரேசிங் போயிடும், ரேசஸும் போயிடும். சரியா? ஓகே, இங்க ரோஸ் இருக்கு, ரேஸ்ட்னு இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல எதை பிக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரைஸ்ன்னு சொல்றோம்ல, இது வந்து V1 இருக்கு அப்படின்னும் பொழுது V2 என்ன இருக்கும்? ரோஸ் இருக்கும். V3 என்ன இருக்கும்? ரிசன் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ரேஸ்ட் அப்படின்னு சொல்ற இந்த வேர்புக்கு V2 ஃபார்ம் இஸ் வாட்? ரேஸ்ட் அண்ட் raised. ஓகே, சரி. ஸோ எப்போ வந்து இந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம், எப்போ வந்து இந்த வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? ஸோ இது ரெண்டு கிரைட்டீரியால நமக்கு தெளிவா இருக்கணும். ஓகே, சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஓகேயா? ஸோ விச் யூ கேன் சீயா, நம்ம வந்து அது எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்றது வந்து அதுவா ப்ரைசஸ் ஏறுற மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அது வந்து ஏறுறது. ஸோ விச் யூ கேன் நாட் சி, அதுவாவே வந்து ஒரு விஷயங்களை வந்துட்டு ஐ மீன் ரேஸ் பண்ணிரும் அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்? இந்த ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரேஸ் யோர் ஹேண்ட்ஸ்ன்னும் பொழுது பிசிக்கலா ஒரு விஷயம் வந்து நடக்குதுல்ல, இல்லாட்டி வந்து when my teacher entered the classroom the children raised, okay, raised up அப்படின்னும் பொழுது இங்க வந்து என்ன சொல்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூஸ் பண்றது. புரியுதா? அப்போ இந்த இடத்துல பிசிக்கலா வந்து நமக்கு தெரியாது, இங்க வந்து we do it. ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? you need a past form. ஸோ எது வரும் நமக்கு? செகண்டா தேர்ட் ஆப்ஷனா அப்படின்றத பாருங்க. ஸோ நிதிஷ்குமார் வந்து blame the opposition BJP legislators when they raised the issue in the assembly, which is option 3. ஓகேயா? புரியுதா? ஸோ என்ன கேஸுக்கு எதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சென்டென்ஸ் நிறைய செக் பண்ணுங்க. ஸோ அந்த கேஸ்ல வந்து உங்களுக்கு நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிடும். சரியா? ஸோ எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். ஸோ ரேஸ் யோர் ஹேண்ட்ஸ்ன்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சன் ரைசஸ்ன்னும் பொழுது என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு இது ரெண்டு வேர்டையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Next question என்ன கொடுத்திருக்காங்க Maharashtra government has constituted a 13-member committee to dash details of couples in the interfaith and intercaste marriages. So 2 பக்கத்துல you need a V1. Okay, so blind grammar rule தெரியும். First அத apply பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். சரியா? Okay, so இப்போ நார்மலா இந்த infinitive யூஸ் பண்றீங்களா non finite verbs இது வந்து does it change according to the tense? It will not change. Okay, நார்மலா இந்த மாதிரி helping verbs வச்சு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல தான் உங்களுக்கு verbs change ஆகும் finite verbs எல்லாம் non finite will not change according to the tense. Okay, so non finite என்னலாம் இருக்கு இந்த மாதிரி 2 plus v1 which is infinitive அப்புறம் participle இருக்கு gerund இருக்கு. ஓகேயா சரி so இங்க வந்து 2 plus v1 னா இங்க என்ன பண்ணலாம் எந்த ஆப்ஷனும் வராது ஆப்ஷன் 1 மட்டும் தான் நமக்கு v1 ல இருக்கு. ஓகேயா next question. Simple அந்த question டப்பு டப்புன்னு போட்டுட்டு போயிரலாம். Okay, the victim's aunt said the victim is a student of humanities and had been dashed for various legal entrance exams. Okay, so இங்க வந்து said அவங்க சொல்லியிருக்காங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க is சொல்லியிருக்காங்க and you have had been. ஓகேயா so had been இருக்கு so இங்க வந்து v3 யூஸ் பண்ணலாம் v4s or adjectives யூஸ் பண்ண முடியும். so இங்க வந்து is a student of humanities இருக்காங்க and had been dashed for various so exams entrance examinationலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ முடிச்சிட்டாங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஸோ she has said that this person is preparing for such exams பொழுது ஆப்ஷன் 4. ஓகே ஸோ இஸ்ன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலை. ஓகே ஸோ had been பக்கத்துல பார்த்து எப்போ கண்டினியூஸ் வரும்ன்றத பார்த்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன். Okay, so the elections to decide Delhi's next mayor could be what? So could be you need a V3 form. So in the first week of January next year. Okay, so next year எப்படி இருப்பாங்கன்றதை இப்போ could be ன்ட்டு சொல்லியிருக்காரு. Okay, so hold அப்படின்னீங்கன்னா V1 ல V2 ல என்ன சொல்வீங்க held or V3 யும் நமக்கு held தான் வரும். அப்ப இங்க நமக்கு held எங்க இருக்கு இங்க மட்டும்தான் இருக்கு நம்ம ஆப்ஷன் 2 சொல்லலாம் holded நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேயா நெக்ஸ்ட் ஒன். Okay, so skipper Haisa Alisa Healy was dashed in front by a Renuka Singh delivery that came in sharply. Okay, so was என்ற helping verb இருக்கு. So you need what v3 v4s. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க skipper இந்த person வந்து was dashed in front of இந்த person. Okay, was what? So இவங்க முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. Okay, so நடந்திருக்கிறத பத்தி பேசும்பொழுது நீங்க என்ன யூஸ் பண்ணோம் ed forms யூஸ் பண்ண நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது continuous tense யூஸ் பண்ணுவீங்க. அப்ப இவங்க முன்னாடி it was done அப்படின்னும் பொழுது what answer will come which is option 2. Okay, was trapped in front by a Renuka Singh delivery that came in sharply. Okay, so அவங்க முன்னாடி it was trapped ன்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்றோம் which is past form. So ed forms தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். next one. Okay, so next you have என்ன சொல்றது wrongly spelled கொடுத்திருக்காங்க. so wrongly spelled வரும்பொழுது ரெண்டு விஷயம் இருக்கு either spelling errors இருக்கும் இல்ல inappropriate இருக்கும். எடுத்தோன்னு உட்காந்து ஃபுல்லா படிக்காதீங்க படிச்சா டைம் தான் வேஸ்ட். ஏன்னா ஸ்பெல்லிங்ல எரர் இருக்குன்னா நமக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ண டைம் வந்து வேற எதுக்காக கொடுக்கலாம். சரியா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்க பாருங்க ஸ்டேட்டட் இருக்கு கைடன்ஸ் இருக்கு நெய்பர்ஹுட் இருக்கு தென் டெவலப்ட் இருக்கு. ஸோ do you have any spelling errors? no, right? okay, so next step தான் என்ன பண்ணணும் inappropriate இருக்கான்னு நம்ம பார்க்க போறோம். so I stated with tennis ball cricket and would play in my neighborhood but under the guidance of my coach I started bowling spin and soon I developed an action. So what is the error? I stated I started inga I started with the tennis ball cricket which is option 1. Okay, next question. Alfred then produced a moment of magic. He latched on to a ball from a Croatian corner to run past all challenges from the center circle. Okay, so where you have error எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கு பட் வேர்ட் inappropriate இருக்கு. என்ன inappropriate இருக்கு produced a movement கிடையாது a moment. okay, ஒரு situation ஒரு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பத்தி பேசும்போது மூமெண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே சில மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு இப்படி இருந்ததுன்னு இது வந்து ஒரு மூவ்மெண்ட் நம்ம ஒரு அசைவை பத்தி பேசுறதுக்கு. ஸோ ப்ரொனன்சியேஷன் எல்லாம் சில டைம் சேமா இருக்கும் பட் மீனிங் வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ ஹோமோஃபோன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து யூ ஹாவ் எரர் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன்.
In his introductory remarks, the governor stated that fintech initiative and startups are important segments of aspirational India. The Reserve Bank of India said in a statement. So initiative na படிக்கும் பொழுது initiative என்ன spelling? ATIVE. Yes, so which is the correct spelling. So where you have the error in the second part, so B da namakku answer. Next one. So Finance Minister Nirmala Sitharaman on Wednesday assured the Lok Sabha that the center would be taking measures to further help ease inflation. Okay, so inflation எளிதாக்கணும்னு பண்ணிருக்காங்க. So farther அப்படின்னா என்ன அர்த்தம்? Which is very far in distance. ஓகேயா, ஸோ டிஸ்டன்ஸ்ல தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அதுல further அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லும் பொழுது further proceed பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க என்ன தேவை? To further help ease the inflation, which is option 3. So எப்போ என்ன கான்டெக்ட்ல என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். Okay, next one. Future research will need to focus on reaching the next major milestone, a target gain of G greater than 100, which is required to run a power plant efficiently. So do you have any error? ஸ்பெல்லிங்ல இல்ல, கான்டெக்ஸ்டும் படிச்சோம், நமக்கு ஒரு ஃப்ளோவா தான் கரெக்டா இருக்கு. அப்போ all are correct, which is fifth option தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்கு? You have comprehension. So comprehension வந்து story based இருக்கு. So we are going to read this story. So story படிக்க போறோம்னு பொழுது don't quit it. Okay, so very interesting இருக்கும். நம்பர்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க and என்ன event சொல்லிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. இது எப்போ நடக்கும்னா lot of reading. Okay, so பிடிச்ச ஒரு விஷயத்தை தமிழ் பேப்பர்ல படிங்க, அதே கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு இங்கிலீஷ்ல எடுத்து படிங்க. அதுல டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குன்னா மேக் அ நோட் ஆஃப் இட் அண்ட் அதுக்கு தமிழ் மீனிங், உங்களுக்கு எந்த லாங்குவேஜ்ல மீனிங் பார்த்தா ஞாபகத்துல இருக்குமோ அந்த மீனிங் எடுத்துட்டு ஓனா நீங்களே எக்ஸாம்பிள எழுதுங்க. எழுதும் போது என்ன நடக்கும்? அதுக்கான மீனிங் வந்து உங்க மைண்ட்ல பதியும். ஓகே, ஸோ ட்ரை டு ரீகால் இட் ஆஃப்டர் 5 days. அதுக்கப்புறம் அந்த விஷயம் உங்களுக்கு மைண்ட்ல நிற்கும். ஓகே, ஸோ ரீகால் பண்ணிட்டே இருக்கீங்கன்னும் பொழுது அது மறந்து போக வாய்ப்பே இல்லை. ஓகே, லைக் ஃபோன் நம்பர்ஸ், ரொம்ப பிடிச்சவங்களோட ஃபோன் நம்பர்ஸை மறக்கவே மாட்டோம்ல, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதை ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் இட். The first Indian women to travel to Antarctica and stay there for 16 months, Dr. Kamal Wilku's spirit of adventure can be gauged. What is gauged? Can be measured from the fact that she was 51 when she was selected for the expedition. Okay, so what is expedition? Journey. Okay, so on the journey க்கு போறாங்கன்னும் பொழுது my father's words still echo in my ears. So அவங்க சொன்னது எனக்கு கேட்டுட்டே இருக்கு. Okay, so he used to say that age should help not hinder education. Okay, ஏஜ்ன்றது நமக்கு ஹெல்ப் தான் பண்ணணும், அது ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்கன்றது அவங்களோட மைண்ட்ல சாரி அவங்களுக்கு எக்கோ ஆயிட்டே இருந்திருக்கு அவங்களோட இயர்ஸ்ல. ஓகே, ஸோ அண்டார்டிகா இஸ் அ வெரி harsh continent, says Mr. Wilku. There are no inhabitants. இன்ஹாபிட்டன்ஸ்னா யாரு? ரெசிடென்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் ஆல் ஒன் சீஸ் ஆர் மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஆஃப் ஸ்னோ. ஸோ வெறும் ஸ்னோ தான் இருக்கு, அங்க யாருமே இல்லைன்றத சொல்லியிருக்காங்க. The temperatures can sink to 60 degrees centigrade in wintersல and remain around 20 degrees centigrade in the summers. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸை பார்த்துக்கோங்க, கீழே நமக்கு கேட்கலாம். மேலே அவங்க 51 இருக்கும்பொழுது தான் அந்த அட்வென்ச்சரை பண்ணியிருக்காங்க. ஓகே, okay, so there is no sunlight for 3 to 4 months in winter. Sunlight கிடையாது, only நைட்ல மூன் மட்டும் தான் இருக்கும் போல தெரியும் போல. ஓகே, ஸோ எங்க விட்டோம்? அங்க conversely in summers daylight can stretch round the clock for months. ஓகே, ஸோ இங்க டே லைட் வந்து கேன் ஸ்ட்ரெச் அரவுண்ட் த கிளாக் ஃபார் மந்த்ஸ். அதாவது இங்க வெறும் டார்க்னஸ் தான் இருந்திருக்கு. ஓகேயா, ஸோ வின்டர் டைம்ல. ஸோ சம்மர் டைம்ல வந்து அவங்களுக்கு டே லைட் கொஞ்சம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் இன் சம்மர்ஸ் தே ஹேட் திக் கர்டன்ஸ் டு லூல். வாட் இஸ் LULL? it is calm down பண்றோம் அப்படின்னும் பொழுது அப்படி சொல்லலாம். themselves into believing that it was dark and time to go to sleep. ஓகே, ஸோ அவங்க டார்க்கா இருக்குன்னா என்ன யோசிச்சுப்பாங்க? ஓகே, நம்ம தூங்க போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஸோ in winters they had special lights that emitted rays like sunlight to help them distinguish between day and night. ஓகே, ஸோ டோட்டலாவே வின்டர்ல அவங்களுக்கு டே லைட் இது சன்னே இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க சில லைட்ஸை போட்டிருப்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. after the
dark winter, the first sunrise is celebration time for teams to all countries, say Mr. Vilku. Okay, so அது ஒரு celebration time மாதிரி இருக்கும். Okay, at the Indian station called Maitri, there are individual rooms, a large dining room, library, and common area. So heaters run by a powerful generator provide warmth and water is pumped from a nearby lake. Okay, so heatersலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ பம்ப்ஸ்லாம் இருக்கும், தண்ணி தேவைன்னும் பொழுது அதை எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து மைத்ரி அப்படின்ற ஒரு இந்தியன் ஸ்டேஷன்ல வந்து நிறைய ரூம்ஸோ இல்லை லார்ஜ் டைனிங் ரூம், லைப்ரரி இதெல்லாம் வந்து காமன் ஏரியாவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ every team member has to contribute to the work that includes clearing of snow and garbage disposal. So எல்லா டீமுமே contribute பண்ணணும். So I used to cook food for the entire team on Sunday. So Vilku என்ன பண்ணிருக்காரு, இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காரு. The most memorable part of their stay in Antarctica, she says, was seeing the Aurora Australis. Okay, so இங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த which is whatன்னு பார்த்தீங்கன்னா இந்த heaven இந்த skyன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இங்க which is a celestial phenomenon of beautiful dancing lights in the sky in different colors and shapes. So what is this Aurora Australis அப்படின்னும் பொழுது லைட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. She always remembers the penguins or squares and terns. Okay, so all these are seabirds. Okay, migratory birds whose going away heralds winter and coming back means summer. Okay, so herald அப்படின்னும் பொழுது இட்ஸ் a messengerன்னும் பொழுது அந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ winter and coming back சம்மர்ல திருப்பி வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. migratory birds, it's one of the most environmental friendly places in the world. Okay, so Antarctica பத்தி சொல்லிருக்காங்க. So pollution is unheard of on this white continent. Okay, so she says, so pollution பத்தி இங்க பேசிருக்காங்க. unheard because it did not get polluted. As per an international environmental treaty, it is mandatory upon all teams to keep the area pollution free. We had to burn our garbage and bring even the ashes back to India. Okay, so garbage burn பண்ணி பண்ணணுன்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காங்க. ஸோ ஓவராலா யூ காட் அன் ஐடியா, ரைட்? இப்போ வந்து கீழே நீங்க படிங்க. இந்த ஸ்ட்ரெச் பத்தி பேசியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெச்னது விச் இஸ் ஒரு பிக் ஓகே, ஸோ அந்த சென்டென்ஸை நம்ம பார்த்துடலாம். So stretch பொழுது என்ன கொடுத்திருக்காங்க, there is no sunlight for 3 to 4 months in the winter. Conversely, in summer daylight can stretch around the clock for months. So அது வந்து நமக்கு prolong ஆயிருக்கும், இல்லாட்டி daylight நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what does it talk about? Elasticity. Okay, expedition journey, environment பத்தி பேசல, sunrise பத்தி பேசல. Okay, celestial phenomenon அந்த lights heaven மாதிரி இருந்ததுல அதை பத்தி பேசியிருந்தாங்க. Okay, so next is camaraderie. Okay, camaraderie. Okay, so அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கும் பொழுது அந்த வேர்டை நம்ம சொல்லலாம். ஓகே, animosity talks about ஒரு பகைமை இருக்கு அப்படின்னும் பொழுது அந்த வேர்டை சொல்லலாம். ஸோ blizzard அப்படின்னா ஹை விண்ட்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா சொல்லலாம். ஸோ disposal is நம்ம இங்க பார்க்கும்பொழுது கார்பேஜ் பத்தி பார்த்தோம், டீம் ஒர்க், கிளியரன்ஸ். ஸோ இந்த வேர்டு வந்து இந்த பேசேஜ்ல இதுக்கான ஆன்டனம் என்னவா இருக்கும்? மியூச்சுவல் ட்ரஸ்ட்னு இந்த வேர்டை சொல்றேன்னா obviously animosity which is hostile or பகைமையை பத்தி பேசுறதுக்கு சொல்லலாம். ஓகே, சரி. ஸோ இங்க பார்க்கலாம். why does Dr. Vilku describe Antarctica climate as a very harsh climate? ஏன் அவர் அப்படி சொல்றாரு? all one sees for miles around is snow. ஸோ ஒரு inhabitants கிடையாது, ஸ்னோ தான் தெரியும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. there is no inhabitants. ஸோ 1 and 2 கன்ஃபார்மா வருது அப்படின்னும் பொழுது ஆப்ஷன் 4 கரெக்டா தான் இருக்கணும். ஸோ 3யும் செக் பண்ணிக்கோங்க. the temperatures fall to 60 degree in winters and in summer 20 degree centigrade. ஸோ கரெக்டா தான் இருக்கு. next one. Okay, so Mr. Vilku's spirit of adventure can be gauged by what? Can be measured by what? Her cooking to the entire team, enjoying the sight of Aurora Australia, and getting selected to Antarctica expedition at the age of 51. So starting of the passage la adventure அப்படின்றது age 51ல தான் it started for her. So option 3 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். So starting of the paragraph நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரூ கேட்குறாங்க அப்படின்னா புட் இந்த லாஸ்ட் பிகாஸ் நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஸ்டோரி பேஸ்டா இருந்தா போட்டுருங்க. ஓகே, ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரி இல்லாம இருக்குன்னா இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுங்க. பட் தென் கடைசியா அப்ரோச் பண்ணா டைம் நிறைய எடுக்கும்ல, அதை பேலன்ஸ் பண்ணிப்பீங்க. ஸோ டாக்டர் கமல் வில்கு இஸ் வெரி யங்
when she took the expedition to Antarctica. Next, Antarctica is visited by migratory birds during the change of seasons. So every country has a station in Antarctica. So every country has a station சொன்னாங்களா. Team leaders used to use curtains to protect themselves from the cold winds. Okay, so இங்க நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம்? இங்க நமக்கு என்ன வரும்? ஆப்ஷன் 2, அதாவது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேயா, புரிஞ்சுதா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு வேர்ட் ஸ்வாப்னு நினைக்கிறேன், பிகாஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம வேர்ட் ஸ்வாப் தான் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக வேர்ட் ஸ்வாப் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்க. ஓகேயா, சரி. ஸோ இட் வுடன்ட் பி பாசிபிள் டு செட் அ டைம்லைன் அபவுட் அ பவர் பிளான்ட், மிஸ்டர் தேஷ்பாண்டே செட், as the scientific evolving is still understanding. ஸோ ஏ அண்ட் பி நமக்கு கரெக்டாக இருக்கு. வேற பிளான்ட்டுக்கு முன்னாடி ஒரு அட்வர்ப் இருக்கு. இங்கே வந்து பி ஃபார்ம்ஸ் பக்கத்தில் சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன், பாசிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும்? இவால்விங் இஸ் ஸ்டில் அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல சயின்டிபிக் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஸ்டில் இவால்விங்கா? ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்? C and D has to be interchanged, which is option 2. அப்படி சப்போஸ் நீங்க அந்த மெத்தட் பண்ணலனாலும் இப்போ B கன்ஃபார்மா நம்ம சேஞ்ச் பண்ண போறது இல்ல. அப்ப B மாத்த போறது இல்லைன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனும் போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஏவும் கரெக்டா இருக்குன்னா இந்த ஆப்ஷனும் போயிடும். அப்ப இதை மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க, வந்துச்சுன்னா அதோட ஆன்சரை போட முடியும். புரியுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். On the rupee, she said the domestic unit was appreciating, adding all other currencies against that the rupees fall against the US dollar was low compared with the weakening in other currencies. Okay. So இங்க வந்து on the rupee பத்தி பேசியிருக்காங்க. So she said the domestic unit. So unit is a noun, but domestic is a adjective. So A மாறல, அப்ப A கரெக்டா தான் இருக்கு. அப்ப A நம்ம eliminate பண்ணிடலாம். So C காமனா இருக்கு, அப்ப C கன்ஃபார்மா மாத்த தான் போறோம், whether it is with D or B. அப்ப D வந்து பாருங்க low compared with the weakening in the other currencies. Okay, so இங்க வந்து டவுட் இருக்கு. So CB பாருங்க, CB கரெக்டா இருக்கா? Unit was appreciating against all other currencies, adding that the rupees fall against the US. So this is possible. So C and B has to be interchanged. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த domestic unit was appreciating against எதுக்கு? all other currencyக்கு against வந்து it was appreciating. அப்போ வந்து that the rupees வந்து fall adding the US dollar was low compared with the weakening in the other currencies. புரியுதா? ஸோ கான்டெக்ட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சரை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து இடி ஃபார்ம்ஸ் தேவைன்னா இடி கரெக்டாகவே போட்டிருப்பாங்க, ஆனால் வந்து வேர்டு வந்து மீனிங் மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தேடி தான் போடணும். நெக்ஸ்ட் ஒன். The ICAO audit is the order of safety. We are proud that our safety culture, systems, processes and operations have been found to be in benchmark. ஓகேயா? ஸோ பெஞ்ச்மார்க்கா இருக்குன்னு பொழுது இங்க இன் சொல்லியிருக்காங்க, இங்க த இருக்கு. ஓகே, ஸோ யூ நீட் அ நவுன். ஓகே, ஸோ இங்க ஆர்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டரை நம்ம நவுனாவும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெஞ்ச் மார்க் பண்றாங்க அப்படின்னும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல வந்து have been found to be in benchmark கொடுத்துருக்காங்க, which has to be found to be in ஆர்டர். ஓகே, ஸோ ஒரு ப்ராசஸை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே அந்த டவுட் இருக்கு, இந்த இடத்துல டி வருமா அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது என்னது? ப்ராசஸ், சிஸ்டம்ஸ். இங்கேயும் வந்து ப்ராசஸஸ் ப்ளூரல்ல கொடுத்துட்டாங்க, சி மாற போறது இல்லை. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் 2 நீங்க எலிமினேட் பண்ணிருங்க. இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஏல மாற்றம் இருக்கலாம், இல்ல நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வரும். பட் டில ஏதோ ஒரு தப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். The ICAO audit is the benchmark of safety. So அதனால தான் we are proud that our safety culture, systems, processes and operations have been found to be in order, which is option 3 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Next is what the sector is expected to replicate the process of other tech sectors, creating unicorns in the next couple of years. So according to the report. So C and D ல ஏதாவது தப்பு இருக்கா? கண்டிப்பா இல்ல. அப்ப C and D இதுவும் போயிடுச்சு, இது மட்டும் தான் இருக்கு. இப்போ A and B இன்டர்சேஞ்ச் ஆகுமா ஆகாதான்றது நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம். The sector is expected to replicate. What is replicate? அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா replicate பண்றாங்கன்னு சொல்லலாம். Okay, tech creating
இங்க யூனிகார்ன்ஸ் இருக்கு. ஸோ ஐஎன்ஜி ஃபார்ம்ஸை அட்ஜெக்டிவ்ஸா யூஸ் பண்ணலாம். கிரியேட்டிங் யூனிகார்ன்ஸ்ன்றதும் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் தான் ஆன்சர். ஏபி இன்டர்சேஞ்ச் ஆக அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன். ஸோ மேனுஃபேக்சரிங் லெகாரோஸ் எஸ்டாப்ளிஷிங் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த சென்டென்ஸே வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. ஸோ அந்த ஃப்ரேஸ் இன் சென்னை இஸ் அ milestone which will allow us to scale up our presence and provide cost effective composite solution across industries said ஸ்ரீராம் விஜி. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு டியில் வந்து எந்த தப்பும் கிடையாது. சியும் பார்த்தீங்கன்னா our presence to scale up our presence and provide cost effective. ஸோ சி அண்ட் டியில் யூ டோன்ட் ஹாவ் எனி எரர். அப்போ சி அண்ட் டி மாறாது அப்படின்னும் போது இதெல்லாம் போயிருச்சு. யூ ஹாவ் ஏ அண்ட் பி. அப்போ எஸ்டாப்ளிஷிங் Legaro's manufacturing facility in Chennai is a milestone which will allow to scale up. So ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னும் பொழுது ஆப்ஷன் 1 நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் we are moving to synonym antonym. ஓகேயா, ஸோ மேலே எதை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. இங்கே ஆப்போசிட்னா நீங்கள் ஆப்போசிட்டை தான் தேடணும். சரியா, ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. சம்டைம்ஸ் மீனிங் போட்டு நம்ம மீனிங்கை தேடிக்கிட்டு இருப்போம். சரியா, ஸோ மேலே கொடுத்துருக்க டைரக்ஷனை ரீட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் விண்டிக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச்ஃபுல்லாக இருக்காங்கன்னும் பொழுது vindictive சொல்லலாம். which is carelessனா negative word தான். forgiving is a positive word. heedless also talks about carelessness. refinedனா purified அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, malicious அப்படின்னா which is harmful or ஹொசடைலா விரோதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கான ஆப்போசிட் என்னது? ஆப்ஷன் 2 forgive பண்றது தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் apparent. ஸோ apparentlyயா இருக்குன்னா which is வெளிப்படையா நடந்துக்கிறாங்க. வெளிப்படையா என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு நம்ம சொல்லும் போது apparently அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ இங்க ambiguous அப்படின்னா which is unclear-ஆ இருக்கும். ஓகே, ஸோ வேகா இருக்கும். இந்த மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதெல்லாம் இங்கே வரும். ஸோ இது ரெண்டுமே இட் இஸ் அ சினோனிம். ambiguous ஆர் டிசெப்டிவ்ன்ற வேர்டு கூட சினோனிம். ஸோ கிளியரா இருக்குன்னா விச் இஸ் அ ஆப்போசிட் ஆஃப் திஸ் வேர்ட். ஸோ இது வர பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ விசிபிள்னா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, விச் இஸ் அ சினோனிம் ஃபார் திஸ் பர்டிகுலர் வேர்ட். கான்ஸ்பிக்யூஸ்னா ரொம்ப நோட்டிசபிளா இருக்கு. கான்ஸ்பிக்யூஸ் ஆட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ற மாதிரி ஒரு இடத்துல அட்ராக்டிவா இருக்கிற இடத்துல வந்து ஆட்ஸ் எடுப்பாங்க. இந்த வேர்ட்லாம் வெக்காப்ல பார்த்ததுல. ஸோ இதுக்கு நமக்கு என்ன மீனிங்? which is option 2 which is very clear ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ஜென்டில்னஸ். ஸோ தேவ் ஆஸ்ட் ஃபார் அ ஆப்போசிட். ஸோ இங்கேயும் ஜென்டில்னஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு. கியூரியஸா இருக்கும்னா உன்னை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லலாம். ஃபெரோசிட்டி. ஓகே, ஃபெரோஷியஸ் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்லலாமா? ஸோ ஃபெரோசிட்டினாலும் ப்ரூட்டல், மர்டர், பர்பேரியஸ் ஆர் பர்பரிட்டி அப்படின்னா என்னது? மிருகத்தனம், காட்டு மிராண்டித்தனம், இந்த மர்டர்ஸ்ல பார்த்துருப்போம்ல. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றாங்க? ரொம்ப ஒரு ஹொசடைலான ஒரு விஷயத்த ரிலேட் பண்றது which is a synonym. ஓகே, ஸோ அனிமாசிட்டின்றதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பகைமையை பத்தி நம்ம பார்த்துட்டோம். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? நமக்கு வந்து ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா போடணும். ஜென்டிலா நடந்துக்கிறாங்க அப்படின்னும் பொழுது பாசிட்டிவா இருக்கு. அப்போ ஃபெரோசிட்டியோட நடந்துக்கிறாங்க அப்படின்னும் போது என்ன சொல்லலாம்? which is a opposite word. ஸோ இதெல்லாம் வந்து hostile or this can be what? ஒரு madness. சரியா, ரொம்ப மேடா பிஹேவ் பண்ணிக்கிறாங்கன்னும் பொழுது இதை சொல்ல முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ ப்ரிசைஸா இருக்கு. ஓகே, நம்ம ப்ரிசிஸ் ரைட்டிங்னு எழுதியிருப்போம். என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய பேராகிராஃபை சுருக்கி எழுதுவோம். ஓகே, ப்ரிசைஸ்னா பர்டிகுலரா என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இன்டீசென்ட்டா இருக்கு which is not good. இன்கரெக்ட்னா தப்பா இருக்கு. வேக்னா ஆம்பிகுயஸ்ன்ற வேர்ட் பார்த்தோம்ல. அன்கிளியரா இருக்கு, ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு அப்படின்றோம்ல, அதெல்லாம் வேகா இருக்கு. இன்டிஸ்டிங்க்ட்னா which is not proper. ஓகேயா, சரி. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லலாம்? which is accurate ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். which is option 5. you need a opposite meaning. next one. சரி, ஸோ இங்க blessing ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ blessing is ஆசீர்வாதம் சொல்லலாம். dull or miffed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ miffed is also a what to say, இதோடைய ஒரு synonym அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ what is hurt? இது எல்லாமே நம்ம கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ blessingக்கு எக்ஸாக்டா நமக்கு வரப்போற வேர்ட் என்னது? ஆசீர்வாதம், இல்லைன்னா ஆப்போசிட் இஸ் cursed which is option 5. ஓகேயா, ஸோ இது வந்துட்டு blessing ரிலேட் ஆகி வராது. டல்ன்னு சொல்லும் போது this is called as ஒரு விஷயம் வந்து அனாயிங்கா இருக்கு அப்படின்னும் பொழுது மிஃப்ட்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
Okay, so you have a phrase. Okay, so அந்த phrase நம்ம replace பண்ண போறோம். So Ajay paid close attention to the man sitting besides with him. Okay, so beside எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்த உங்களுக்கு க்ளோஸ் பையா ஒரு விஷயம் இருக்குன்னும் பொழுது பிசைடுன்னு சொல்லுவீங்க. பிசைட்ஸ் எப்போ சொல்லுவீங்க? ஸோ இந்த வேர்ட் நம்ம எப்பவுமே எழுதி நம்ம தெரிஞ்சுப்போம்ல. பிசைடு இருக்கு, இட் இஸ் பிசைட்ஸ். ஸோ நமக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, நெக்ஸ்ட் டு யூ ஆர் க்ளோஸ் டு யூ இருக்குன்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். பிசைட்ஸ் இஸ் வாட்? அடிஷன் டு சம்திங். ஓகே, சரி. ஸோ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? பிசைட் டு ஹிம் சொல்வீங்களா? என்ன சொல்லலாம்? நெக்ஸ்ட் டு ஹிம் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ அஜய் paid close attention to the man besides beside him. ஓகேயா? ஸோ இங்க ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஸோ அஜய் வந்து paid close attention to the man sitting beside, sorry, it is not besides, it is third option, because addition ஒரு concentrate பண்றாங்க. அதாவது Ajay paid close attention to the man. So இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. So he is focusing on the person who is sitting next to him. So addition ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுது. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். So you had a clash, right? இந்த மாதிரி விஷயத்துல கரெக்டா போடுங்க. So next toன்றது மீனிங் இருக்கு பிசைடுக்கு. பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்க? he was having attention on that. additional ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு போட முடியும். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இங்க வந்து யூ ஹாவ் கேட்டில். ஸோ நார்மலா நமக்கு கேட்டில் வருது அப்படின்னா அது என்னது? இதை நான் கேட்டில்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ப்ளூரலா யூஸ் பண்ணும்போது இதை நான் கேட்டில் தான் சொல்ல முடியும், which is a plural word. Okay, and it will take a plural verb. வேர்டுமே plural. ஸோ ப்ளூரல்ல ஒரு நவுன்னு சொல்லலாம், அதுக்கு பக்கத்துல வர வேர்புமே ப்ளூரலா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எது வரும் நமக்கு? கேட்டில்ஸ்ன்னு ஒரு வேர்டே இல்லை, இது எலிமினேட் ஆயிடும். இஸ் கொடுத்துருக்காங்க, இதுவும் போயிடும். கேட்டில்ஸ்ன்னு ஒரு வேர்டு இல்லை, கேட்டில் இஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஷீ டஸ் நாட் டெல் லைஸ். ஸோ கொஷின் டேக்ஸ் படிச்சிருப்போம், ஸோ செஷன்ஸில் பார்த்துருப்பீங்களா? ஸோ நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குன்னா கொஷின் டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். ஸோ நெகட்டிவாக இருக்கு கொஷின் ஸ்டேட்மெண்ட்னும் பொழுது நம்ம கொஷின் டேக்ஸ் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து நாட்ன்ற வேர்டு வந்துருச்சு, அண்ட் ப்ரொனவுன்ஸ் வச்சு தான் நம்ம கொஷின் டேக்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ இங்கே ஷீ இருக்குல்ல, இங்கே டஸ் இருக்கு, அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் ஷீ. ஓகே, ஸோ பாசிட்டிவாக கொஷின் டேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன். So they will arrive today night. Okay, so normally இப்போ வந்துட்டு டியூரிங் டே, ஈவினிங் ஆர் நைட்ஸ் பத்தி பேசுறீங்க, அப்பதான் நடக்க போகுது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது வீல் யூஸ் அட்வர்ப். ஓகேயா? ஸோ டுடேஸ் நைட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னும் பொழுது ஸ்பெசிஃபிக்கா இன்னையோட நைட்டை பத்தி பேசுறீங்க, அப்போ என்ன யூஸ் பண்ணோம்? யூஸ் adverbs. ஸோ adverbன்னு சொன்னா இட் இஸ் tonight, which is option 1. ஸோ they will arrive tonight. ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது நம்ம adverbs யூஸ் பண்ணோம், which is tonight. Next one. Next one is people were silent witness for the murder. Okay, the people were silent witness. Silent witnessன்றது கரெக்டா தான் இருக்கு. ஸோ இந்த சைலண்ட்ன்றது இதோட அட்ஜெக்டிவ்னு சொல்லலாம். சைலண்ட் விட்னஸ். ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்துக்காக இருக்காங்க அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்துக்கு உள்ள இருக்காங்க, இல்ல அதை குறிச்சு இருக்கு அப்படின்னும் பொழுது சொல்லலாம். ஓகே, இன்னும் பொழுது அந்த விஷயத்துக்குள்ளேயே போயிடும். ஓகேயா? ஸோ அது ரிலேட் பண்ணுவீங்க இன்னும் பொழுது, இல்லாட்டி ஒரு லார்ஜ் பிளேஸ் அந்த மாதிரி ரிலேட் பண்ணுவீங்க. பையினும் பொழுது அது மூலமா அந்த விஷயம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இங்க வந்து விட்னஸ் டு த மர்டர்னும் பொழுது அதுக்கான காரணமே இவங்க தான் அப்படின்னும் பொழுது நம்ம இந்த 2 யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்க என்ன வரும் நமக்கு? ஆன்சர் ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேயா? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நிறைய லைக் வீல் ஹேவ் கிளாஷஸ், ரைட்? ஸோ அந்த இடத்துல எல்லாம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். Okay, so see you guys tomorrow. Have a very great day. Thank you.